மக்களின் சூழல் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்காக வேண்டி, எதிரணிக்கு பதில் தருவதற்காக வேண்டி நான்காம் பேச்சாளர் முகமது அஷரப் 4ஆம் படிவம் மாணவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். ஹாமிதன் முஸல்லியன் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை வளர்கிறது என்ற அணியின் கீழ் நான் பேச வந்துள்ளேன். எனக்கு முன்னால் பேசுகின்ற சகோதரர் பல செய்திகளை சொன்னார். அதில் இப்போ உள்ள காலகட்டத்தில் பலரும் ஹஜ் செய்துவிட்டு அவர்களுக்கு பெயருக்கு பின்னால் ஹாஜி என்று ஓடுகிறார்கள். அது அவர்கள் பெருமைக்காக செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் ஹஜ் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாப்பா. நீங்க சொல்ற ஹஜ் செஞ்சிருக்கனா இல்லையா இனிமேல் தான் தெரியும். ஹஜ் இப்பொழுது ஒருவர் செய்திருந்தால் அவர் பெயரை சொல்லி அழைக்கவில்லை என்றால் அவர் இன்னும் சண்டை போட போறதில்லை. ஏன்பா நான் பெரிய ஹஜ் செஞ்சிருக்கேன், நான் பேர் சொல்லிட்டு நான் பக்கத்துல ஹாஜின்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு யாரும் கேட்க போறது? யாருங்க சண்டை போடுறா? இப்படி ஒரு அபாண்டத்தை வச்சுட்டு போயிருக்கீங்க. எந்த ஹாஜி சண்டை போட்டிருக்காரு? என்னையா ஹாஜின்னு கூப்பிடலான்னு? அப்படி இருந்தால் இந்த மார்க்கம் மலர் தானே, அவங்க தெரியுதுல்ல ஹஜ் ஒரு நல்ல அமலு. இது இந்த பேருக்காகவும் புகழுக்காகவும் ஹஜ் செய்யல, இதன் மூலமா பாவம் மன்னிக்கப்படுதுன்னு தான் ஹஜ் செய்யறாங்கன்ட்டு இப்போ உள்ள காலகட்ட மனிதர்கள் உணர்ந்து வாழ்றாங்க. அதே போல சமீபத்தில் இங்க ஒரு நபர் விபத்தில் இறந்து போனார்னு சகோதரர் சொன்னார். அந்த நபர் எதற்காக வேண்டி அவர் இரவு நோன்பு காலத்துல அவர் சாப்பிட போனாரு? எதுக்காக போனாரு? மது குடிக்கவா, வேற ஏதாச்சும் கெட்ட பழக்கங்கள் செய்வதற்காக சென்றாரு? ஒரு இஃப்தாரோடைய அந்த சார் செய்வதற்காக வேண்டி அவர் சாப்பிட்டு விட்டு அவர் திரும்பினார்கள். அப்பொழுது அவர் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்தின் மூலமாக அவர் மரணித்து விட்டார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ரமலான் மாதத்தில் அவர் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு இதன் மூலமா அல்லாஹ் அவர் அழைத்திருக்கின்றான் நன்மை மூலமாக. அதுவும் அவர் நோன்பு வைத்த நிலைமையில அவர் மரணித்திருக்கிறாரு. அதே போல சகோதரர் சொன்னார், பலரும் மாஸ்டாக்கு ஓத வராங்களா படிக்க வராங்களான்னு கேட்டாரு. பலரும் ரெண்டுத்துக்குமா தான் வராங்க. நபியர்கள் என்ன சொல்றாங்க? தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கற்பது அவசியமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போனா நம்ம கல்வினா என்னது? எல்லா கல்வியும் தான் வந்துடும். டாக்டர் படிப்பா, இன்ஜினியர் படிப்பா, ஆலிமா, பாதிலா, எல்லா படிப்பும் அதில் சேர்ந்துடும். அப்பொழுது இந்த எல்லா கல்விகளும் நம்ம கற்க வேண்டும். அப்போதான் நம்ம சமுதாயத்தை இந்த உலகத்திலையும் நாம வெற்றி பெற வேண்டும். அதே போல மறுவலையும் வெற்றி பெற முடியும். அதே போல நமது எதிரணி உள்ள ஹலிஃபா சகோதரர் சொன்னாரு, நம்ம மக்தபு நாங்க நடத்துறோம். மக்தபு நாங்க நடத்தல, நிர்வாகி தான் நடத்துறாங்க. ஆனா அதுல சம்பளம் குறைவா தராங்க. எதனாலன்னா எங்க மார்க்க கல்வி குறைவா இருக்கனால 1000 ரூபா தராங்க, ஏன் 10,000 ரூபா தர வேண்டியதானு. அப்படின்றா இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய உலமாக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன
ஒரு பெரிய மாளிகை கட்டுற அளவுக்கு வந்து பெரிய பெரிய இது கட்டுற சம்பளம் வாங்கினாங்க. எல்லாம் வந்து ஓரளவு தான் சம்பளம் வாங்கிறார்கள். அந்த அப்படி அவர்கள் வந்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அது எவ்வளவு பறக்கத்தா இருக்கு. 10,000 ரூபாய் நம்ம வந்து வாங்கினாலும் அதுல வந்து பறக்கத்து இருக்க மாட்டேங்குது. அந்த 1000 ரூபாயில வந்து ஒண்ணுமே இல்லை. அந்த 10,000 ரூபாயில பல வந்து பறக்கத்துகள் இருக்கு. அதே போல நம்ம ஹாலித் சகோதரர் எதிரணியோட தலைவர் சொன்னாரு, நவீனங்கள் வந்து நவீனம் மூலியமாக வந்து இந்த உலகம் கெட்டு போகுது. அதை மாதிரி சொன்னாரு. நடுவர்களே, இன்னைக்கு முன்னைய காலத்தை விட நவீனம் மூலியமாக பல வளர்ச்சிகள் இஸ்லாத்திற்கு ஏற்பட்டிருக்கு. முந்தைய காலகட்டத்திலாம் வந்து மனிதர்கள் இரவு நேரம் தொழுகை செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு சரியான சாலை வசதிகளும் சரியான மின்சார வசதிகளும் போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருந்தது. அவர்கள் வெகு தூரமாக இருந்தால் அவர்கள் வாகனத்தின் மூலமாக செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கவில்லை. அதனால் பலரும் தனது இல்லங்களில் தொழுவக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதே போல பெரிதும் அந்த காலத்தில் பள்ளிவாசல்கள் கைவிட்டு எண்ணும் அளவிற்கு தான் இருந்தது. அதே போல அந்த ஒலிப்பெருக்கிகள் போன்ற பாங்கு சொல்ல சத்தம் கூட பலருக்கும் கேட்காது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி இருக்கு, நம்ம ஃபஜர் தொழுகை கூட நம்ம எளிமையா செல்ல முடியுது. சரியான சாலை வசதிகளும் மின்சார வசதிகளும், அதே போல எவ்வளவு தூரம் இருந்தாலும் போக்குவரத்து மூலயமா நம்ம பள்ளியின் பக்கம் போக முடிகிறது. அதே போல பல பள்ளிகள் நம்ம சுத்தி இந்த ஆவணயபுரத்திலே பார்த்தோம்னா வந்து நிறைய பள்ளிகளை நம்ம காண முடிகிறது. அதே போல ஒலிப்பெருக்கின் மூலமாக நாம் பாங்கு சத்தங்களை கேட்க முடிகிறது. ஒன்னும் கொஞ்ச நேரம் நடுவர்களே, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்தீங்கன்னா லோவருக்கு பாங்கு சொல்லுவாங்க. நீங்க வந்து நாடு பள்ளியில வந்து 4 விதமா பாங்கு சொல்ற அளவிற்கு இப்ப நிறைய வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு. அதே போல அது மட்டும் இல்லாமல் நான் கூட கொஞ்ச நேரம் இருந்தா ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்ல மாதிரி தெரிஞ்சாலும் சீக்கிரம் போயிடலாம் அப்படி சொல்லுவாங்க நடுவர்களே. இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, நம்ம விஞ்ஞானி மூலயமா வந்து மார்க்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே போல இப்போ வந்து முன்புள்ள காலகட்டத்தில் பயணிகளும் வியாபாரிகள்லாம் வந்து பயணத்திற்கு செல்லும் போது அவர்களுக்கு இப்போ தொழுக வேண்டும் என்றால் அதற்கு கிப்லாவுடைய திசையை தெரிவது அவசியமாகும். அதே போல தொழுகையோட நேரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்போ உள்ள அவங்க வந்து பயணத்திருக்கும் போது கிப்லாவோட திசையும் தொழுகை நேரத்தையும் வந்து தெரியாத திணறி இருந்தார்கள். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம் உலகத்தில் எங்கு சென்றாலும் நாம் எளிய முறையில் கிப்லாவுடைய திசையை அறிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் மொபைல் போன் மூலமாக நாம் அந்த கருவி மூலமாக நாம் திசைகளை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நாம் தொழுகை நேரத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக நமது தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பாக வெளியிட்ட அந்த வேட்டு மஸ்ஜித் போன்ற ஆட்கள் மூலயமாக நமது மஹல்லாவில் உள்ளக்கூடிய அந்த தொழுகையிட உரிய நேரத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலயமாக நாம் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நவீத்தின் மூலமாக இதன் மூலயமாக நாம் மார்க்கமும் வளர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அதே போல அந்த இப்போ வந்து பலரும் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டு இருக்காங்க. நம்ம எங்க அணி தலைவர் வந்து சொன்னாரு, முதல் சபரிமலை இந்த பெண்மணிகள்லாம் வந்து இஸ்லாத்திற்கு வராங்க அப்படின்ட்டு. அவங்க வரதுக்கு காரணம் என்ன, அவங்கள்ட்ட பேட்டி கேட்கறாங்க, எதிர்க்காங்க நீங்க வந்து வரீங்க அப்படின்ட்டு. இஸ்லாத்துக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த இஸ்லாத்துக்கு தான் வந்து இந்த ஒற்றுமை தன்மை இருக்கு, அந்த வேறுபாடு பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஜாதி வேறுபாடு இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. ஜாதி வேறுபாடுன்னா என்ன, முக்கியமா அந்த பெண்களுக்கு அந்த ஹைலு காலங்களில் மற்ற சமூகத்தில் வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. எப்படி என்றால் அவங்க தனி தட்டு தனி டம்ளரு அதை மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே போல அவங்க நிகழ்ச்சி அந்த திருமண நிகழ்ச்சி போன்ற அவங்க வீட்டு விஷயத்திலும் அந்த ஹைலுடைய பெண்களை மாதவிடாய் காலத்துல பெண்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். அப்படி இருக்க வந்து இவங்க வந்து இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா, இப்படி இஸ்லாத்துல வந்து அந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாம் சமமா இருக்காங்க அப்படின்னு சொல்வதற்காக தான் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதுக்கு சரியா ஒரு எடுத்துக்காட்டு நபியர்கள் வரலாறு காட்டலாம். நபி அவர்கள் வந்து தாஜ தொழுவதற்காக வேண்டி ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்குறாங்க, முசலா எடுத்துதான் அப்படின்ட்டு.
அப்போ ஆயிஷா நாயகி வந்து தயங்குறாங்க. தயங்க பார்த்து அவங்க வந்து கேட்குறாங்க, ஹைலோ நிலைமையில இருக்கே அப்படின்ட்டு. அப்போ ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஆமா அப்படின்ட்டு. அப்போ நபியர்கள் சொன்னார்கள், இன்ன ஹைலத்துக்கு லைசத் பியதி. ஹைல் என்பது ஹைல வந்து உன் கையில இருக்கா அப்படின்னு கேட்க பார்த்து இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்து, அப்போ ஹைல வந்து உன் கையில கிடையாது, அப்போ எடுத்தா அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போல அப்போ நபியர்கள் வந்து அதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு சபரிமாலா போன்ற பாத்திமா சபரிமாலா போன்ற பெண்கள் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வந்திருப்பாங்களா? ஆகையா இதுல என்ன தெரியுது என்றால், இஸ்லாத்திற்கு வருவதற்கு பல நபர்கள் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதன் மூலயமாக நம்ம இஸ்லாமிய மார்க்கம் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் நடுவர் அவர்களே, இன்றைய கால முஸ்லிம் நிலை வளர்கிறது என்று நான் கூறி, ஆகையால் நீங்களும் வந்து வளர்கிறது எங்கள் அணியின் பக்கம் தீர்ப்பு அளிக்குமாறு நான் ஆதரவு வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாமியர்களின் இன்றைய மார்க்க நிலை வளர்கிறது என்கிற அணியினுடைய பேச்சாளர் இங்க ஹாஜி என்பது உள்ளிட்ட வணக்க வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே எல்லாருமே முகஸ்துதி பார்க்கறது இல்லையே. ஒரு சில பேர் முகஸ்துதியோடு இருப்பாங்க. அதை போய் எல்லாருமே ஹாஜின்னு அழைக்கப்படணும்னு ஒரு பெரிய அபாண்டத்தை நீங்கள் சுமத்திட்டீங்களேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால முகஸ்துதி விரும்பாத நல்லவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் என்ன வேற வம்புக்கு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தையே நீங்கள் வர்றவங்கலாம் பேசுறீங்களே, பொருளாதாரங்கிறத பார்க்காதீங்க, அதில் இருக்க பரக்கத்தை பாருங்க. பெரும் பெரும் தொகை வாங்குறவன்ட்ட இல்லாத ஒரு பரக்கத்தை எதில் இருக்கு? மார்க்க சேவை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கு. அது உலக முழுவதும், குறிப்பாக நம்ம எவ்வளவோ ஆளுங்களை பார்க்குறோம். அவங்க குறைஞ்ச சம்பளத்தில் இருந்தாலும் நிம்மதியாக பரக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காரு. அதே போல் இரட்டை பாடத்திட்டம், இருகல்வி, நவீனங்களை நீங்கள் குறையா சொல்றீங்களே, நாங்கள் என்ன தப்பாவா பயன்படுத்துகிறோம்? மொபைல் ஃபோன் இருக்கு, மொபைல் ஃபோனில் கிபிலா பார்க்குறோம், தொழுகை நேரத்தை பார்க்குறோம். வேட்டு மஸ்ஜித் வேற ஜமாத்துல் உலமா சார்பாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வட்டார மாவட்டம் பார்க்குதே இல்லையே, இந்த அணி பார்த்துருக்கு பார்த்தீங்களா? அதில் எங்கே பள்ளிவாசல் இருக்கு, எத்தனை மணிக்கு தொழுகை, இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தொலை தூரத்துக்கு போகிறதுக்கு எங்களுடைய வாகனங்கள், நவீன சாதனங்கள் பயன்படுது. நாங்கள் ஒன்றும் நவீனத்தை தப்பாலாம் பயன்படுத்தலையே. அப்போ நவீனத்தை சரியாக பயன்படுத்தினா வளர்ச்சி தானே. அது மொபைலை சரியாக பயன்படுத்துகிறோம், நவீன சோசியல் மீடியாக்களை நாங்கள் சரியாக தானே பயன்படுத்துகிறோம். அப்போ இது வளர்ச்சி தானே. நீங்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சபரிமலா போன்றவங்கெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சமத்துவம் இஸ்லாத்திற்குள் இருக்கிறது என்று எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து முஸ்லீம்கள் நாளுக்கு நாள் வளர்வது வளர்ச்சி தானே. இதையெல்லாம் நீ ஏன் வந்து நோட்டீஸ் பண்ணலை என்று உங்களை பார்த்து ஒரு கேள்விக்கணைகளை வீசி சென்றிருக்கிறார்கள்.